இன்டெகிரல் கால்குலஸ். அதுல பார்ட் 1 நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல ரெண்டு டைப் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது? இன்டெகிரல் x power n into dx is equal to x power n plus 1 divided by n plus 1 plus c. அந்த ஃபார்முலா பார்த்துட்டோம். அடுத்த ஃபார்முலா என்ன பார்த்திருக்கோம்? இன்டெகிரல் dx by x which is equal to log of modulus x plus c. இந்த ரெண்டு ஃபார்முலா பார்த்துட்டோம். அதுக்குரிய ரெண்டு எக்ஸர்சைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது டைப் 3. டைப் 3 ல என்ன ஃபர்ஸ்ட் ஃபார்முலானா இன்டெகிரல் e power x into dx is equal to e power x plus c. இதுதான் உங்களுடைய டைப் 3. ஏற்கனவே தெரியும் differentiation is the reverse process of integration. அப்ப நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிரும். அப்ப e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான் கிடைக்கும். அப்ப e power x இன்டகிரேட் பண்ணா e power x தான் கிடைக்க போகுது. இதுதான் பேசிக் ஃபார்முலா. இன்டெகிரல் e power x into dx is equal to e power ax plus b. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் இது e power ax plus b into dx. அப்ப இதே இடம் தான் இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் 1. ஹியர் x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? a. நம்ம டிஃபரன்ஷியேஷன்ல கோஎஃபிஷியன்ட்ட மல்டிப்ளிகேஷன்ல போடுவோம். இன்டகிரேஷன்ல கோஎஃபிஷியன்ட் என்ன சொல்லணும்? டிவிஷன்ல போடணும். அப்ப இங்க கோஎஃபிஷியன்ட் என்னதுமா? a. அப்ப 1/a into e power ax plus b plus c. கோஎஃபிஷியன்ட் என்னதுமா? a. அப்ப 1/a into e power ax plus b plus c. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டெகிரல் a power x into dx. என்ன சொல்லணும்? டிஃபரன்ஷியேட் d by dx of a power x. பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னமா வரும்? a power x into log a வரும். அப்ப அந்த log aங்கிறது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப அந்த log a வை இந்த சைடு கொண்டு வந்துரு. அப்ப ப்ராடக்ட்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனா மாறிடுச்சு. அப்ப இன்டெகிரல் a power x into dx is equal to 1/log a into a power x plus c. அப்ப இன்டெகிரல் a power x into dx is equal to 1/log a into a power x plus c, a greater than 0. a கண்டிப்பா greater than 0 வா இருக்கணும். நெகட்டிவ் வேல்யூஸ் not allowed. ஓகேமா, அடுத்து பாரு a power mx plus n into dx. இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னமா இருக்கு? m. அப்ப 1/m into log a into a power mx plus n. இங்க a க்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் தான் இங்க போட்டோம். அதே மாதிரி a power mx plus n plus c where a is greater than 0. இந்த நாலு ஃபார்முலாஸ் தான் நம்ம டைப் 3 ல இப்ப டீல் பண்ண போறோம். இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி இப்ப நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.16. evaluate integral 3 power 2x plus 3 into dx. சம்ம பார்த்தாலே என்னமா தெரியுது? e power x ஃபார்முலா கிடையாது. அப்ப இந்த கான்ஸ்டன்ட் 3 ன்னு இருக்கு. அப்ப a power something ஆ இருக்கு. ஒண்ணு உனக்கு தெரிஞ்ச fourth ஃபார்முலாவை அப்ளை பண்ணி a power mx plus n அப்ளை பண்ணி டைரக்டா போட்றாலும் போடலாம். இல்ல எனக்கு a power x ஃபார்முலா மட்டும் தான் ஃபெமிலியர் அப்படி நினைச்சேனா இன்டெகிரல்ல இந்த பவர்ல இருக்குறத ஸ்ப்ளிட் பண்ணி செஞ்சிடலாம். எந்த மெத்தட்னாலும் நீ செஞ்சிடலாம். ஓ இஷ்டம்தாமா. நம்ம புக்ல எப்படி செஞ்சிருக்காங்கன்னா இந்த இன்டெகிரல் a power x into dx யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்மளும் அதே மெத்தட ஃபாலோ பண்ணிடுவோம். இங்க பாரு பவர்ல 3 power 2x plus 3 into dx ன்னு இருக்கு. அப்ப a power m plus n ன்னு இருக்கு. அப்ப நமக்கு ஏற்கனவே தெரியுமா அது எப்படி எழுதுவ? a power m into a power n. While multiplying we have to add the powers. அப்ப 3 power 2x plus 3 ஐ எப்படி பிரிச்சு எழுதலாம்? 3 power 2x into 3 power 3 into 3 power 3 into dx எழுதலாம். அப்ப 3 power 3 ஓட வேல்யூ என்னதுமா? 27. that is the constant value. constant value வெளிய எடுத்து அப்ப 3 power 3 into integral 3 power 2x into dx ஆ மாறிச்சு. உனக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். a power x into dx is equal to 1/log a into a power x plus c. ஆனா இங்க கோஎஃபிஷியன்ட் 2 ன்னு இருக்கு. அப்ப 1/2 into அப்படினு ஆன்சர் எடுத்து எழுதிரு. அப்ப which is equal to 3 power 3 27 எழுதிரு. 3 power 2x divided by மாங்க சொன்னேன் இல்லையா கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு. அப்ப 1/2 into log 3 log a போடுவ. a இருக்க வேண்டிய இடத்துல இங்க 3 இருக்கு. அப்ப 1/3 power 2x divided by 2 log 3 plus c. ஃபார்முலா என்னமா? இன்டெகிரல் a power x into dx is equal to a power x divided by log a plus c. ஆன்சரை கண்டிப்பா எடுத்து எழுதி பாக்ஸ் போட்டுக்கோ. therefore integral 3 power 2x plus 3 into dx is equal to 27 into 3 power 2x divided by 2 log 3 plus c. இதே இந்த fourth
பண்ணி டைரக்டா நீ செய்யனாலும் செய்யலாம், ஆனா ஃபார்முலாவை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போலாம். அடுத்தது என்ன ஃபார்முலானா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இங்க 1/log a பார்த்துட்டோம். அடுத்தது இங்க m ன்ற ஒரு கான்ஸ்டன்ட்டால மல்டிப்ளை பண்ணேனா that m அந்த இன்னொரு அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி வர m கேன்சல் ஆயிரும். இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் m. அப்ப நீ எழுதும்போது 1/m இன்டு அந்த வேல்யூ எடுத்துடுங்க. அப்ப இந்த m ஆல நீ மல்டிப்ளை பண்ணேனா இந்த m அந்த m கேன்சல் ஆகி வெறும் அந்த ஃபார்முலா மட்டும் வரும். அத ஒரு ரீரைட் பண்றாங்கம்மா பாரு, m இன்டு a பவர் mx plus n இன்டு dx which is equal to என்ன பண்ண போறாங்கன்னா இவ்வளவு நேரம் differentiate with respect to x, integrate with respect to x தான் நம்ம பார்த்தோம். இங்க முன்னாடி m ன்னு ஒரு கோஎஃபிஷியன்ட் வந்துருச்சா, அப்ப அதை எப்படி எழுதுறாங்க பாரு, d of mx plus n. இப்ப எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போறாங்கன்னா இந்த mx plus n பொறுத்து இன்டகிரேட் பண்ண போறாங்க. அப்ப differentiate mx plus n. அப்ப differentiate பண்ணேனா இங்க என்ன மட்டும் தான் வரும், m மட்டும் தான் வரும். இந்த வேல்யூ அப்படியே தான் வரும். அப்ப a power x into dx ஃபார்மட்டுக்கு இத மாத்தி எழுதுறாங்க. a power x into dx. உனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா தான், இன்டெகிரல் a power x into dx is equal to a power x divided by log a plus c. அந்த ஃபார்மட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வர்றாங்க. இதனால இந்த ஃபார்முலா இருக்கு, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோ. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இத பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தறலாம். எக்ஸாம்பிள் 2.17 என்ன கொடுத்திருக்காங்க பாரு, evaluate integral e power x plus 7 divided by e power x. பார்த்த உடனே இது என்ன மாதிரி இருக்கு, நம்ம டிஃபரன்ஷியேஷனா u by v ஃபார்முலால போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப இன்டகிரேஷனுக்கு அந்த மாதிரி ஃபார்மட் எதுவுமே கிடையாது. அப்ப இந்த வேல்யூவை எப்படியாச்சு சிம்பிளிஃபை பண்ணனும். எப்படி பண்ணலாம், நியூமரேட்டர்ல a plus b divided by a இருக்க மாதிரி வச்சு terms ஸ்ப்ளிட் பண்ணு. அப்ப integral e power x plus 7 divided by e power x into dx is equal to terms ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது e power x divided by e power x plus 7 by e power x ஆ மாறிடும். e power x உம் e power x உம் கேன்சல் ஆகி அந்த இடத்துல என்னவா மாறிடுது, 1. அப்ப ஜஸ்ட் அத 1 ன்னு மட்டும் நினைக்க கூடாது, integral dx ன்னு நினைச்சுக்கோ. அப்ப integral dx plus இங்க 7 இருக்குமா, கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துரு, இந்த e power x நியூமரேட்டர் கொண்டுட்டு போயிரு. ஏன்னா டினாமினேட்டர்ல e power x இருந்தா உனக்கு ஃபார்முலா தெரியாது. அப்ப நியூமரேட்டர் கொண்டு போகும்போது e power x மேல போகும்போது e power minus x into dx ன்னு வந்துரும். அப்ப இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது, -1. அத மறந்துடாத. அப்ப integral dx பாக்கும்போது உனக்கு என்ன கிடைச்சிரும், x கிடைச்சிரும். -7 into இந்த மைனஸ் சைன் எப்படி வந்துச்சு, எனக்கு இங்க பிளஸ் தான் இருக்கு, இங்க மைனஸ் சைன் எப்படி வந்துச்சு, இங்க 1/-1 போடுங்க. அப்ப -7 into e power minus x plus c. அப்ப therefore integral e power x plus 7 divided by e power x into dx is equal to x minus 7 into e power minus x. அப்ப e power minus x ஐ இன்டகிரேட் பண்ணேனா minus e power minus x. அத மட்டும் நல்லா மைண்ட்ல செட் பண்ணிக்கோ. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் போட்டோம் பாத்தியா, அதே மாதிரி தான் என்ன கொடுத்தாங்க பாரு, 2ax plus b into e power ax square plus bx plus c. இவ்வளவு பெரிய லாங் டேர்மே என்ன பண்றதுன்னு பயப்படாத. இப்போ இந்த ax square டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2ax கிடைக்கும், bx டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா b மட்டும் கிடைக்கும். அப்ப இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணா இது கிடைக்குது. அப்ப இதை எப்படி மாத்திடுறாங்க பாரு, 2ax plus b d of ax square plus bx plus c. அப்ப e power x into dx ஃபார்மட்டுக்கு கொண்டுட்டு வர்றாங்க. அப்ப integral e of ax square plus bx plus c into d of அப்ப e of ax square plus bx plus c into d of ax square plus bx plus c. அப்ப e power x into dx. அப்ப x இருக்க வேண்டிய இடத்துல இந்த லாங் டேர்ம். அப்ப இன்டகிரேட் பண்ணா e power ax square plus bx plus c plus இங்க ஏற்கனவே c ன்ற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும்போது நீ இங்க c போட்டேனா குழப்புன்றதுனால plus k. அது kங்கிறது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே மாமா, இது ஒரு ஃபார்மட் do you know ல கொடுத்திருக்காங்க, தெரிஞ்சு வெச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 2.18. இங்க பாருங்க, 5 plus 5 into e power 2x divided by e power x plus e power minus x into dx கொடுத்திருக்காங்க.
கொடுத்திருக்காங்க. இந்த ஃபார்மட்டையும் ஏதாச்சும் சிம்பிளிஃபை பண்ணி e பவர் x க்கு கொண்டுட்டு வரணும். ஓகே, நியூமரேட்டரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது 5 காமனா வெளிய எடுத்துருவேன். அப்ப 5 காமனா வெளிய எடுத்துட்டேனா 1 plus e power 2x divided by e power x plus e power minus x into dx ன்னு வந்துருது. இப்ப இந்த டேர்ம் ஏதாச்சும் ஒண்ணு கேன்சல் ஆகணும். ஆனா தான் நமக்கு ஸ்டெப் கிடைக்கும். ஆனா இங்க பாரு e பவர் 2x இருக்கு. இங்க ஒரு டேர்முமே இல்ல. அப்ப நியூமரேட்டர்ல இருந்து e பவர் x நான் காமனா வெளிய எடுக்கணும்னா இங்க 1ல எதால மல்டிப்ளை பண்ணிக்கணும்? e பவர் x ஆல மல்டிப்ளை பண்ணனும், டிவைட் பண்ணனும். மல்டிப்ளை பண்ண e பவர் x காமனா வெளிய எடுத்துரு. டிவைட் பண்ண e பவர் x நியூமரேட்டருக்கு போயிடும். அப்ப 5 into e power x காமனா வெளிய எடுத்துட்டேமா. அந்த 1ல என்ன பண்ணிருக்கேன்? e power x ஆல மல்டிப்ளைவும் பண்ணிருக்கேன், டிவைடும் பண்ணிருக்கேன். அப்ப இங்க இது எது மாறிது? e power x காமனா வெளிய எடுத்துட்டா கீழ இருக்கிற e power x மேல போயும்போது e power minus x plus e power 2x இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? e power x into e power x. ஒரு e power x காமனா வெளிய எடுத்துட்டா அப்ப மீதி உள்ள இருக்கிறது இன்னொரு e power x into dx divided by e power x plus e power minus x. Numerator and denominator get cancel. அப்ப 5 into integral e power x into dx. e power x into dx ஏற்கனவே என்ன ஃபார்முலா படிச்சிட்ட? e power x. அப்ப 5 into e power x plus c. Therefore 5 plus 5 into e power 2x divided by e power x plus e power minus x into dx is equal to 5 into e power x plus c. Example 2.18 வரைக்கும் பார்த்துட்டோமா. அடுத்து example 2.19 என்ன இருக்குன்னா e power x plus 1 by e power x the whole square. கிட்டத்தட்ட a plus b the whole square ஃபார்மட்டே தான். உனக்கு ஃபெமிலியரானதா அந்த சம்ம நீயே ட்ரை பண்ணிடு. ஓகே, இப்போ நம்ம எக்ஸர்சைஸ் எழுதி வருவோம். எக்ஸர்சைஸ் 2.3 ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க? இன்டகிரேட் the following with respect to x கேட்டிருக்காங்க. சம்ம பாரு e power x log a plus e power a log a minus e power n log x into dx கொடுத்திருக்காங்க. பார்த்தோமே நமக்கு e power x ஃபார்முலா தான் தெரியும். இது என்ன e power log ன்னு கேட்டிருக்காங்களா? அப்ப ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் கவனிச்சுக்கோ. இப்போ ஒரு 5 ன்னு ஒரு நம்பர் இருந்தா அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் பார்த்தா என்னமா வரும்? 1/5. அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1. அதே மாதிரிமா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தா லாகரிதமிக் ஃபங்க்ஷன். அதாவது log 1 ஓட வேல்யூ 0, log e ஓட வேல்யூ 0. அதனால log e ஓட வேல்யூ 1. அதாவது log e. அப்ப இந்த லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இந்த eங்கிறது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1ன்ற வேல்யூ கிடைக்குது. அப்ப லாகரிதமிக் ஃபங்க்ஷனோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். log e ஓட வேல்யூ 1. அத நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ அந்த கான்செப்ட் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இங்க பாரு e பவர் givenக்கு சமமா அப்படியே எடுத்து எழுதிக்கோ. அப்ப e பவர் x log a ன்னு இருக்காமா? எப்பவுமே லாகரிதம்ல என்ன செய்வோம்? முன்னாடி இருந்தா அத பவர்ல கொண்டுட்டு போவோம். அதே மாதிரி தான் e பவர் log of இந்த x மேல பவர்ல கொண்டுட்டு போயிரு. அப்ப e பவர் log of a பவர் x ன்னு மாறிடும். அதே மாதிரி தான் here e பவர் இந்த a வை பவருக்கு கொண்டுட்டு போயிரு. அப்ப e பவர் log of a பவர் a minus e பவர் log of n பவர்ல கொண்டுட்டு போயிட்டேனா x பவர் n into dx மாறிடும். இப்பதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் e பவர் log of something is something. ஏனா இது ரெண்டும் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். அப்ப a பவர் x e பவர் log of a பவர் x ன்னு இருந்துச்சுனா உனக்கு ஆன்சர் வெறும் a பவர் x மட்டும் தான் வரும். அப்ப a பவர் x plus here a பவர் a here x பவர் n into dx மாறிடும். இப்போ இன்டகிரலை ஸ்ப்ளிட் பண்ணு. அப்ப a பவர் x into dx plus a பவர் a ங்கிறது கான்ஸ்டன்ட். a பவர் x ன்னு இருந்தா இன்டகிரேட் பண்ணலாம். இங்க a பவர் a தான் இருக்கு. அப்ப கான்ஸ்டன்ட் வெளிய வச்சிரு. அப்ப இன்டகிரல் dx போட மறந்துற கூடாது. இன்டகிரல் dx minus x பவர் n into dx மாறிடும். a பவர் x இன்டகிரேட் பண்ணும்போது a பவர் x divided by log a plus a பவர் a ங்கிறது கான்ஸ்டன்ட். இன்டகிரல் dx ஓட வேல்யூ x minus x பவர் n into dx ஃபார்முலா என்னமா? x பவர் n plus 1
divided by n plus 1 plus c. அப்ப integration எந்த மாதிரி மெத்தட் கொடுத்திருந்தாலும் உனக்கு தெரிஞ்ச ஃபார்முலால அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணணும். ஒரே ஸ்டெப்ல தான் இன்டகிரேட் பண்ணணும். இல்ல எனக்கு இந்த ஃபார்முலா தெரியும், இத நான் முதல்ல முடிச்சறேன், அடுத்து இந்த ஃபார்முலா, அந்த மாதிரி எதுவும் பண்ண கூடாது. therefore ஆன்சர் எடுத்து எழுதிரு. integral e power x log a plus e power a log a minus e power n log x into dx is equal to a power x divided by log a plus a power a into x minus x power n plus 1 divided by n plus 1 plus c. Okay students, அடுத்தது exercise 2.3 ல second sum, third sum, fourth sum, fifth sum. இந்த examples பார்த்தோம் பாத்தியா, அதே மாடல்ல தான் இருக்கும். அந்த நாலு சம்மையும் உங்களுடைய ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோ. இப்போ நம்ம 6th sum டீல் பண்ணிரலாம். என்ன கொடுத்திருக்காங்க பாரு. 1 minus 1 by x square into e power x plus 1 by x. ஏற்கனவே ஒரு சம் பார்த்தோமா, இங்க do you know ல ஒன்னு ட்ரை பண்ணோம்ல. e power ax square plus bx plus c அப்படினு ஒரு சம் இருந்துச்சுலமா. அப்ப அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வந்துச்சு, 2ax plus b ன்னு வந்துச்சா. அதே மாதிரி தான் இந்த x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா என்னமா கிடைக்கும், 1. இந்த 1 by x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நீ என்ன பண்ணுவ, x ஐ மேல கொண்டுட்டு போவ, x பவர் -1 ன்னு மாறும். d by dx of x power n equal to n into x power n minus 1. அப்ப -1 முன்னாடி கொண்டு வந்துருவ, into x power -1 ன்னு வரும். x power -2 டினாமினேட்டர் எழுதும்போது x ஸ்கொயர். அப்ப இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த டேர்ம் கிடைக்குது. அப்ப நீ எதை அஸ்யூம் பண்ணிக்கலாம், consider x plus 1 by x is equal to t. Consider x plus 1 by x is equal to t. x ஐ differentiate பண்ணும்போது 1, 1 by x ஐ differentiate பண்ணும்போது -1 by x square, t ஐ differentiate பண்ணும்போது dt கிடைச்சிரும். அப்ப உன்னுடைய integral, therefore உன்னுடைய integral 1 minus 1 by x square into e power x plus 1 by x into dx is equal to, integral எப்படிமா மாற போகுது, இந்த இடத்துல x plus 1 by x க்கு பதிலா t ஆ மாத்திரு. அப்ப consider x plus 1 by x is equal to t ன்னு எடுத்தாச்சு. அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணு. அப்ப x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணேனா 1, 1 by x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணேனா -1 by x ஸ்கொயர். எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், x ஐ பொறுத்து. அப்ப into dx is equal to dt. இதுதான் உனக்கு கிடைச்ச ஸ்டெப்ஸ். அப்ப உன்னுடைய இன்டெகிரலை கன்சிடர் பண்ணு. அப்ப therefore integral 1 minus 1 by x square into e power x plus 1 by x into dx is equal to, இதுதான் உன்னுடைய சம். இந்த x plus 1 by x க்கு பதிலா நீ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவ, t சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவ. அப்ப e power t into the remaining இருக்கிற டேர்ம்ஸ் பாருங்க, 1 minus 1 by x square into dx. அது எல்லாம் மாறிடுச்சு, dt ஆ மாறிடுச்சு. integral e power t into dt. இப்ப நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், integral e power x into dx is equal to e power x தான். அப்ப இன்டகிரேட் பண்ணேனா e power t plus c. ஆனா நம்ம ஆன்சர்ல எதுல தான் எழுதணும், x ல மென்ஷன் பண்ணனும்னால இந்த t க்கு பதிலா எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவ, x plus 1 by x, x plus 1 by x plus c. therefore 1 minus 1 by x square into e power x plus 1 by x is equal to e power x plus, therefore 1 minus 1 by x square into e power x plus 1 by x into dx is equal to e power x plus 1 by x plus c. Okay students, அடுத்த சம் பார்த்தறலாம். சம்ல பாரு, இதே மாடல் தான்மா. 1 by x into log x the whole square into dx கொடுத்துட்டாங்க. பார்த்த உடனே தெரியுது, log x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், 1 by x கிடைச்சிரும். அப்ப இந்த இன்டெகிரலே அப்படியே மாறிடுமா. அதனால consider log x is equal to t. அப்ப log x னா இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x மாறிடும் with respect to எதுதான், dx which is equal to dt. therefore உன்னுடைய சம் எப்படி மாறிடுது, therefore 1 by x log x the whole square into dx. எதா மாறிச்சு, log x நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன், t ன்னு எடுத்து வச்சிருக்கேன். அந்த dx by x தான் எதா மாறிச்சு, dx by x is equal to dt ஆ மாறிச்சு. அப்ப dt by t square, log x க்கு பதிலா t ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேமா. அப்ப dt by t square ஆ மாறிரும். t square நியூமரேட்டர் போகும்போது t power -2 into dt ஆ மாறிச்சு. உனக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், integral x power n into dx is equal to x power n plus 1 divided by n plus 1 plus c ஆ மாறிடும். அப்ப t power -2 plus 1 divided by -2
plus 1. அப்ப இங்க denominatorல மைனஸ் இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டுட்டு போயிரு. இங்க t பவர் -1 கீழ கொண்டுட்டு வரும்போது t பவர் 1 ஆ மாறிடும். அப்ப -1/t plus c ஆ மாறிடுச்சு. அந்த t is nothing but our log x. ஏன்னா t க்கு பதிலா log x சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு. அப்ப -1/log of modulus x plus c. Therefore 1/x log x the whole square into dx is equal to -1/log of modulus x plus c. Okay students, அடுத்த sum பார்க்கலாம். என்ன மாதிரி sum கொடுத்திருக்காங்க பாரு. Given f dash of x is equal to e power x and f of 0 equal to 2, then find f of x கேட்டிருக்காங்க. f dash கொடுத்து f கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. f dash is nothing but our derivative, first derivative. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கொடுத்து ஃபங்க்ஷன் கேட்டா நீ என்ன பண்ணிடலாம், இன்டகிரேஷன் பண்ணணும். எல்லா எக்ஸர்சைஸ்லயும் லாஸ்ட் சம் நம்ம இது மாதிரி தான் போடுவோம். given f dash of x is equal to e power x, taking integral on both the sides. அப்ப integral என்னதான் கிடைக்கும், இன்டகிரேட் பண்ணா எனக்கு f of x கிடைக்கும். அப்ப f of x is equal to integral f dash of x into dx which is equal to f dash of x க்கு பதிலா என்னமா கொடுத்திருக்காங்க, e power x. அப்ப e power x into dx which is equal to e power x plus c. ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது நம்ம plus c லாம் சொல்லக்கூடாது, அந்த கான்ஸ்டன்ட்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, given f of 0 equal to 2. இங்க f of x is equal to இப்போ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்க, e power x plus c. அத 1 ன்னு மார்க் பண்ணிக்கோ. given f of 0 equal to 2. அப்ப therefore 1 implies 2 equal to e power 0 plus c. e power 0 ஓட வேல்யூ என்னதுமா, 1. அப்ப c is equal to இந்த e power 0 இங்கிட்டு மைனஸ்ல வரும்போது 2 minus 1. அப்ப c is equal to 1. இந்த c is equal to 1 given ஃபங்க்ஷன்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணேனா f of x is equal to e power x plus 1. f dash கொடுத்து f கண்டுபிடிக்க சொன்னாங்கமா, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்ப f of x is equal to e power x plus 1. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃபார்முலா பார்க்க போறோம். டைப் 4. டைப் 4ல ஃபுல்லா நம்ம ட்ரிகோனோமெட்ரியில படிச்ச அதே ஃபார்முலாஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இன்டெகிரல் sin x into dx. அப்ப இன்டகிரேட் பண்ணா sin x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா cos x கிடைக்கும். அப்ப cos x இன்டகிரேட் பண்ணும்போது sin x கிடைக்கும். அதனால தான் இங்க இன்டெகிரல் sin x into dx போடும்போது நம்ம என்ன போடுறோம், cos x plus c போடுறோம். cos x plus c. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x வரும். அப்ப sin x இன்டகிரேட் பண்ணும்போது cos x. அதான் மைண்ட்ல நல்லா செட் பண்ணிக்கோ. அடுத்தது sin of ax plus b into dx. இங்க x ன்னு இருக்கு, இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, a. இன்டகிரேஷனாலே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கோஎஃபிஷியன்ட்ட 1/, போட்றணும். அப்ப 1/a into sin இன்டகிரேட் பண்ணும்போது cos. அதனால மைனஸை வெளிய கொண்டு வந்துட்டேனா -1/a into cos of ax plus b plus c மாறிடும். அடுத்தது அதே மாதிரி இன்டகிரல் cos x into dx. எதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு cos x கிடைக்கும், sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x கிடைக்கும். அப்ப இன்டகிரேட் பண்ணும்போது cos x இன்டகிரேட் பண்ணும்போது sin x. டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் ஃபார்முலாவை கம்பேர் பண்ணி படிச்சீனா ரொம்ப ஈஸியா இருக்குமா. அடுத்தது cos of ax plus b into dx. இங்க கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, a. அப்ப 1/a into cos இன்டகிரேட் பண்ணும்போது sin தான். அப்ப sin of ax plus b plus c வந்துருச்சு. ஓகே, அடுத்த ஃபார்முலா secant square x into dx கொடுத்திருக்காங்க. tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x. அப்ப secant square x இன்டகிரேட் பண்ணும்போது tan x plus c வந்துருச்சு. அதே மாதிரி தான் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வச்சு வந்துச்சுனா 1/a into tan of ax plus b plus c வந்துரும். அதே மாதிரி தான் அடுத்தது cosecant square x into dx இன்டகிரேட் பண்றாங்க. cot x டிஃபரன்ஷியேட் பண்ணா cosecant square x கிடைக்கும். அப்ப cosecant square x இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் சைன் அந்த சைடு போயிருது. அப்ப cot x plus c வந்துருது. அடுத்தது cosecant square ax plus b into dx போடும்போது இந்த கோஎஃபிஷியன்ட் a வை முன்னாடி கொண்டு வந்துட்டேனா -1/a into இந்த மைனஸ் இங்க இருந்து வர மைனஸ்மா cot of ax plus b plus c வந்துருச்சு. இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய நோட்ல பின்னாடி தனியா ஃபார்முலாஸ் போட்டு எழுதி வச்சுக்கோ. இத பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு சம் மட்டும் பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாரு, evaluate integral 2 sin x
minus 5 cos x into dx. நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், இன்டகிரேட்டை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அப்ப 2 கான்ஸ்டன்ட் மா 2 வெளிய எடுத்துரு, sin x into dx, sin x into dx வரும். sin x ஐ இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? minus cos x. அப்ப 2 into minus cos x minus 5 கான்ஸ்டன்ட்டா வெளிய எடுத்தாச்சு. cos x ஐ இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? sin x plus c. 2 into integral sin x into dx இருக்கு. integral sin x into dx நம்ம என்ன பார்த்திருக்கோம்? minus cos x. அப்ப 2 into minus cos x minus 5 into cos x ஐ இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்னதான் கிடைக்குது? sin x. அப்ப இங்க sin x plus c வந்துருது. அப்ப மல்டிப்ளை பண்ணினா minus 2 cos x minus 5 sin x plus c கிடைச்சிருச்சு. அப்ப therefore integral 2 sin x minus 5 cos x into dx is equal to minus 2 cos x minus 5 sin x plus c. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வரைக்கும் எலிமினேட் சிம்பிளிஃபை பண்ணிட்டா அதுக்கு அடுத்து இன்டெகிரல் அப்ளை பண்ணுவோம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், அடுத்து சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.21 evaluate sin square x into dx. வெறும் sin x into dx இருந்தா நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. ஆனா இங்க என்னவா இருக்கு? sin square x into dx. trigonometryல ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். cos 2x is equal to 1 minus 2 sin square x படிச்சிருப்போம். அந்த ஃபார்முலாவை தான் இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம். cos 2x is equal to 1 minus 2 sin square x. என்கிட்ட என்ன மட்டும் தான் இருக்கு? sin square x மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த டேர்மை ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டுட்டு வந்துரு. அப்ப 2 sin square x is equal to 1 minus cos 2x வேணும். எனக்கு என்ன மட்டும் தான் தேவை? sin square x மட்டும் தான் வேணும். அப்ப 1/2 into 1 minus cos 2x. அப்ப sin square x க்கு பதிலா நீ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போற? 1/2 into 1 minus cos 2x. therefore integral எனக்கு என்னமா வேணும்? sin square x into dx. அந்த sin square x க்கு பதிலா தான் நான் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சேன். அப்ப 1/2 into 1 minus cos 2x into dx மாறிடும். இப்போ இன்டெகிரலை உள்ள கொண்டுட்டு போ. 1/2 கான்ஸ்டன்ட் அதை வெளிய எடுத்துரு. இங்க 1ன்றதுனால இத வெறும் வேல்யூ நினைச்சிராத, which is nothing but our integral dx. அப்ப integral dx minus cos 2x into dx. integral dx பண்ணும்போது x minus integral cos 2x இருக்குமா? x இருக்க வேண்டிய இடத்துல கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு, மறந்துடாத. cos 2x ங்கும்போது அப்ப 1/2 into sin 2x plus c. இந்த மைனஸ் தான் ஃபார்முலால இருந்து வெறும் cos இன்டகிரேட் பண்ணும்போது plus sin தான் வந்துச்சு. அப்ப therefore sin square x into dx is equal to 1/2 into x minus sin 2x divided by 2 plus c. Okay students, next sum பார்க்கலாம். example 2.22 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. evaluate cos 2x divided by sin square x into cos square x into dx. இதே நாம trigonometryல ஒரு ஃபார்முலா படிச்சு வச்சிருக்கேன். cos 2x க்கு பதிலா நீ என்ன எழுதிரலாம்? cos square x minus sin square x எழுதிரலாம். cos 2x க்கு பதிலா நீ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம்? cos square x minus sin square x ன்னு எழுதிரலாம். அப்ப terms split பண்ணி எழுதுனா cos square x divided by sin square x into cos square x minus sin square x divided by sin square x into cos square x. that cos இந்த cos cancel ஆயிரும். அப்ப 1 by sin square x இருக்கும். அத cosecant square x ஆ மாத்திரு. here cos square sin square cancel ஆகி 1 by cos square x இருக்கும். அத secant square x into dx ஆ மாத்திரு. therefore இப்போ உன்னுடைய இன்டெகிரல் போ cos 2x divided by sin square x into cos square x into dx is equal to integral எப்படி simplify பண்ணிட்ட? cosecant square x dx minus secant square x into dx. ஏற்கனவே நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம். cosecant square x into dx is equal to minus cot x. அப்ப minus cot x here இந்த மைனஸ் அப்படியே இங்கே கேரி பண்ணிரு. integral secant square x into dx க்கு பதிலா நீ என்ன படிச்சு வச்சிட்ட? tan x. அப்ப here tan x plus c. therefore answer எடுத்து எழுதணுமா? integral cos 2x divided by sin square x into cos square x into dx is equal to minus cot x minus tan x plus c. okay students, இப்போ ரெண்டு டைப் பார்த்துட்டோம், type 3 and type 4. இதுக்குரிய எல்லா ஃபார்முலாஸையுமே மெமரைஸ் பண்ணிக்கோ. இந்த ஃபார்முலாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இன்டெகிரல் கால்குலஸ் போறதுக்கு. இது எல்லாமே சின்ன சின்ன சம்ஸ் 2 மார்க் சம்ஸ் தான். சோ மிஸ் ஹோம்வொர்க் கொடுக்குறேன், பாத்துக்கோ. எக்சர்சைஸ் 2.3 அதாவது அந்த எக்ஸ்போனன்ட் யூஸ் பண்ணி செஞ்சோம் பாத்தியா, அதுல 2 3 4 5 எல்லாமே ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருமா. இதே இது இந்த எக்ஸர்சைஸ்ல எக்சர்சைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் சம்
4th sum 5th sum ரொம்ப ஈஸியா இருக்கும் சால்வ் பண்ணிடு இதுக்குரிய ஆன்சர்ஸை நாளை கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Thank you students.